கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இந்த முறை எங்களுடைய ஆட்சி வரைவை காட்சிப்படுத்துறோம். ஆட்சி வரைவை வந்துட்டு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நாங்க என்ன மாதிரிலாம் முன் வைக்கிறோம், அதன் வழியாக ஆட்சி நடந்தால் எப்படி இருக்குங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில தம்பிகள்லாம் விரக்தியில் இருக்கிறாங்க. அண்ணன் வந்து தொடர்ந்து வந்து தனிச்சுன்னு சொல்லிட்டே இருக்காப்புல, நம்ம தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கோம். பணத்துக்காக வந்தவனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஆண்டுக்கு மேல் கூட வந்துட்டு பயணிக்க முடியாது. அதிமுகவில் காளியம்மாள் இணைய போகிறாங்க. அவங்க தவேக்குள்ள போறதை வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தடுத்துச்சான்னு நிச்சயமாக இல்லை. நீங்க சொல்லுவது போல காளியம்மாள் அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமலாம் யாருமே இங்கே இல்லை. அதிமுகவில் சேர போறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய முடிவு வரட்டும், வெளிப்படையாக சொல்லட்டும். இயம்புவாக தானாக அண்ணன் சீமான் என்ற ஒற்றை நபருடைய தோல்ல தான் அந்த கட்சியே வளர்ந்து. பிரச்சனையே அங்கதாங்க. முதல் கட்ட ஆரம்பங்கிறது 21க்கு பிறகுதான். எங்களுடைய கள பாய்ச்சல் நாங்கள் சொல்றோம்ல, இத்தனை வேட்பாளர்கள் இறக்கியாச்சு, களத்துக்கு போயாச்சு. மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணி தொடர்பாகவும் அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், 2026 ஆட்சியை பிடிச்சோம்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அதிமுக கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவில் 5 முக்கிய அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. 1000 ரூபாய் கூடுதலாக வேற கொடுக்குறாங்க பெண்களுக்கு. ஆண்களுக்கு இலவச பேருந்து சேவை. இது குறித்து சீமான் அவர்கள் கூட கடுமையான விமர்சனத்தை வந்து வச்சிருந்தாரு. அப்போ நாம் தமிழர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் அதிமுக சொன்ன அதை விமர்சனம் பண்ணுறீங்க, திமுக சொன்னாவும் நீங்கள் விமர்சனம் பண்ண போகிறீங்க. நாம் தமிழர் கட்சி என்ன தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க போகுது? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறதே இல்லை. ஒவ்வொரு முறையும் வந்துட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவரை நடந்த தேர்தலில் ஒரு முறை கூட தேர்தலில் நாங்கள் வென்றால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்கிறதே இல்லை. மாற்றாக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆட்சி வரைவு அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். அந்த ஆட்சி வரைவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 முதல்ல ஒரு புத்தகமாக அச்சிட்டு நம்ம வந்துட்டு வெளியிட்டோம். நாம் தமிழர் ஆட்சி அமையும் பொழுது அந்த ஆட்சி எப்படியானதாக நடக்கும், ஒவ்வொரு துறை சார்ந்தும், ஒரு மருத்துவத்துறையா அது எப்படி நடக்கும், ஒரு கல்வித்துறையா அது எப்படி நடக்கும், ஒரு காவல்துறையா அது எப்படி நடக்கும், எப்படியான வெளிப்படையான நிர்வாகங்களை நம்ம முன் வைப்போம். இதை தான் நாங்கள் வந்துட்டு முன் வச்சு கொடுப்போமே தவிர ஒருபொழுதும் நாங்கள் வந்தால் இலவசமாக இது தூக்கி கொடுத்துருவோம் அது தூக்கி கொடுத்துருவோங்கிற மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய வாக்குறுதிகளை நாம் தமிழர் கட்சி கொடுக்கறதே இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா அண்ணன் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு ஒரு பைபிள் போல, ஒரு கீதை போல, இல்லை வந்துட்டு ஒரு குரானை போல அது வந்துட்டு முழுவதுமாக ஒரு முறை எழுதிவிட்டால் அது வந்துட்டு மொத்தமாக மக்களுக்கு வழிகாட்டியாக அது எப்படி இருக்குமோ அதுபோல நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவுங்கிறது, நாம் தமிழர் கட்சி எப்பொழுதெல்லாம் ஆட்சியை அமைக்கிறதோ அப்போதெல்லாம் வந்துட்டு அதை எடுத்து நீங்கள் வந்துட்டு இது போல ஆட்சி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு புத்தகமாக, ஒரு கையேடாக அது மாறிடும். அதை தான் வந்துட்டு தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றோம். இப்போ 2000 ரூபா இவங்க கொடுக்குறாங்க, அதிமுக கொடுக்க போறேன்னு சொல்லிடுச்சு. இப்போ திமுக என்ன கொடுக்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஈர்ப்பு, கவர்ச்சி இதெல்லாம் இருந்தால் தானே ஒரு தேர்தல், அப்போதானே மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கள யதார்த்தம் தெரியாம நாம் தமிழர் கட்சி வந்து களத்தை வந்து சந்திக்குது. பாண்டியராஜன் படம் ஒன்று இருக்கும். அந்த படத்துல 1000ன்னு ஆரம்பிச்சேன், 2000, 3000, 4000, 5000 பிம்பிளிக்கு பிலாப்பின்னு போய் நிற்கும்ல, அந்த மாதிரி திமுக 1000ன்னு ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதிமுக 2000 அப்படின்னு இருக்கு. அடுத்து திமுக என்ன சொல்லணும், நாங்கள் 3000 அப்படிம்பாங்க. இது வந்துட்டு மக்களுக்கு உண்டான ஒரு நலத்திட்டமா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டியது இருக்கு. மக்கள்கிட்ட நம்ம வைக்கிறது என்னன்னாக்க, உங்களுக்கு இப்பொழுதைக்கு கவர்ச்சிகரமாக ஏதோ ஒன்று கண்ணுக்கு தெரியுது, அதை மட்டுமே நம்ம போய் கைப்பற்றிக்கும்னு நினைக்காதீங்க. எதிர்காலத்தை நோக்கி சிந்திங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது. எதிர்காலத்தை பற்றி நாம் தமிழர் கட்சி எப்பயுமே வந்து யோசிக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து சீமானவர்கள் அதை பற்றி பேசிட்டே இருக்கு. ஆனால் இன்னைக்கு நான் வாழணும் அப்படின்னா எனக்கு அந்த 2000 தேவை அப்படின்ல மக்கள் ஓடுறான். நான் இப்போ ஒரு உதாரணத்தோடய சொல்றேன். வெள்ளம் வருது, வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே வருது. என் மூக்கு வரைக்கும் வெள்ளம் வந்துருச்சு, என்னால் மூச்சுட முடியலை அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது உங்களை கை கொடுத்து மேலே தூக்குறேன் வேணுமா, இல்லை ஒரு துளி மூச்சு காற்றை மட்டும் கொடுத்துட்டு ஒரே ஒரு தடவை மூச்சை நல்லா இழுத்துக்கன்னு சொல்கிறேன் வேணுமா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு தேவைக்கு நான் வாழ்ந்தா போதுங்க, எனக்கு அந்த ஒரு துளி மூச்சு காற்று கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு வேணுமா? உங்களை கை கொடுத்து அந்த வெள்ளத்திலேருந்து வெளியில் தூக்கி உங்களை நிலைமை கொண்டு வரணுமா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெள்ளத்தை கொண்டு வந்தவனே யாருன்னா அந்த மூச்சு காற்றை கொடுக்குறவன் தான். ஏன் நீங்கள் இந்த நிதிநிலை இவ்வளோ தூரம் மோசமாக போகுது, ஏன் மக்கள் வந்துட்டு வாழ்வாதாரத்துக்கு திணறாங்க அப்படின்னாக்க, அதை உருவாக்கி வச்சிருக்கிறதே இந்த அதிமுகவும் திமுகவும் தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு உழன்று கொண்டு திரும்ப மாட்டிக்கிட்டு ஒரு துளி மூச்சு காத்த இப்பொழுதைக்கு கொடுக்குறாங்கிறதுக்காக அவனுக்கே திரும்ப வாக்களிக்கிறது மூலமாக அழிவை நோக்கி போய்கொண்டே இருப்பீர்களே தவிர அந்த வெள்ளம் இன்னும் ஒரு இன்ச்சு ஏறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க?
இப்போ வரைக்கும் உங்களுக்கு கடல் 10 லட்சம் கோடி கடல்ல தத்தளிக்க கூட நிலைமை இருக்குன்னாக்க அடுத்த இன்னொரு 5 லட்சம் கோடியில என்ன ஆவீங்கிறது இருக்குல்ல, என்ன உங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறது இருக்குல்ல. இது இலங்கையில நடந்ததை நீங்க பாத்தீங்க. ஒரு நாடே திவால் ஆகுது. எப்படி போச்சு? கடன் தான். கடன் தொல்லை அதிகமாக அதிகமாக உங்களுடைய நாட்டை இன்னொருத்தன் சூறையாடுவதை உங்களால் தடுக்கவே முடியாதுங்கிற நிலைமை வரும். இன்னொரு வழக்கொள்ளை நடத்தக்கூடிய ஒரு நாடு உங்களை சூறையாடும், உங்களால் தடுக்கவே முடியாதுங்கிற நிலைமை வரும். அது வரைக்கும் இந்த வெள்ளத்தை விட்டுக்கிட்டே இருக்க போறீங்களாங்கிற கேள்விதான் நாங்கள் எழுப்புறோம். இன்னைக்கு நிலைமையில எனக்கு அந்த 2000 கொடுத்தாங்க, சந்தோஷமா இருக்குங்க. 3000 கொடுத்தாங்க, நான் டாஸ்மார்க்கு போனேங்க. 3000 கொடுத்தாங்க, நான் படம் பார்க்க போனேன். இதுவா மக்களுக்கு உண்டானது? இலவசமாக நாங்கள் ஸ்கூட்டி கொடுக்குறோம், இலவசமாக நாங்கள் பேருந்துல பயணிக்க, அந்த பேருந்து கட்டணத்தை நீங்க வாங்காம விடுறீங்க. சரி, யார் கொடுப்பா அந்த கட்டணத்தை? இப்போ பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் இல்லைன்ட்டீங்க. பேருந்து மொத்தமா இலவசம் அப்படிங்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த இலவசமாக ஓடக்கூடிய பேருந்துக்கு உண்டான கட்டணத்தை யாரு கொடுப்பா? அதை சரியா நாங்க நிர்வகிக்க போறோம். யாரு அதை எப்படி இது வரைக்கும் எப்படி அதிமுக திட்டம் வச்சிருக்கு? இது வரைக்கும் எப்படி நீங்க கடன் வாங்காம 2016ல இருந்து சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, நான் ஆட்சியை பிடிச்சேன்னா நாங்க இப்படி எல்லாம் செயல்படுத்த போறோம், எங்க திட்டம் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. ஓகே, சூப்பர். அதே மாதிரி ஆட்சியில இருந்த கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சி அவங்க பல்வேறு ஸ்கீமை கொடுத்து மக்கள் அது மூலியமா பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க சொல்றதுதான் நம்ம நம்ப முடியும். மக்களுக்கு நம்ம கற்பனை உலகத்திலே வாழ முடியாது. மக்களுக்கு நல்லது எது அப்படிங்கிறது தான் செய்யணுமே தவிர மக்களை எது கவரும் அப்படிங்கறது செய்யக்கூடாது. மக்கள் நலத்திட்டம் எது அப்படிங்கறத, இந்த காசை கொண்டு உங்களால் நல்ல தரமான சாலையை கொடுக்க முடியுமா இல்லையா? தடையற்ற மின்சாரத்தை கொடுக்க முடியுமா இல்லையா? நல்ல கல்வி நிலையங்களை உருவாக்க முடியுமா இல்லையா? அதை உருவாக்குனா அடுத்த தலைமுறை வளருமா இல்லையா? ஒரு நல்ல நாடாக இது வளருமா இல்லையா? என்னோட வரிப்பணம் தானே அது. என்னோட வரிப்பணத்தை தான் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. உங்க பாக்கெட்ல இருந்து எதுவும் சம்பாரிச்சு கொடுக்கல இல்ல. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்த தேர்தல் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்க, கொள்ளையடிச்ச காசை என்கிட்ட கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறேன்னு நாங்க மக்கள், அதாவது அரசியல்வாதிகள் அவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கான், அந்த காசை எனக்கு கொடுக்குறான், நான் வாங்கிக்கிறேன். இப்ப அதெல்லாம் கிடையாது. நான் கொள்ளையடிச்சது எனக்கு தான், உன் காசு நீ வரிப்பணத்துல கொடுத்தில்ல, அந்த வரிப்பணத்தையே திருப்பி உங்ககிட்ட லஞ்சமா கொடுப்பேன். எப்படி? என் பாக்கெட்ல இருந்தே உருவி எனக்கே லஞ்சம் கொடுக்கறது, அந்த நிலைமை வந்துட்டாங்கல்ல. இப்ப இந்த 1000 கொடுக்கறது 2000 கொடுக்கறதெல்லாம் எப்படின்னாக்க என் வரிப்பணம், நீங்க ஒன்றும் இதுல இருந்து கொண்டு வரல இல்ல. அதை கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செய்யுங்க, நல்ல மருத்துவமனை கட்டுங்க. எனக்கு என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மருத்துவமனை கட்டுங்க, அது சரியானதா இருக்கும். அதை விட்டுட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், இன்னைக்கு நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணு, படம் பாரு, பவுடர் அடிச்சுக்கோ, பூசிக்கோன்னு சொல்றதை ஒரு ஆட்சி அதிகாரம் தேவையா? அதுக்கு ஒரு 1000 கோடி உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க முடியாது? இதுக்கு ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு அதிகாரம், இதுக்கு முதலமைச்சர், இதுக்கு இத்தனை கலெக்டர் தேவையா? அதெல்லாம் ஆட்சி அதிகாரங்கிறது மக்களுக்கு எது நலனோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு மக்களை எதை கவருமோ, இன்னைக்கு எனக்கு எது ஓட்டு வாங்கி கொடுக்குமோங்கிறது செய்யக்கூடாது. அதை செய்தால் நாடு திவால் ஆகும். அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். இலவசங்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி ஏன் இருக்குதுனாக்க, இலவசத்தின் மூலமாக சாதித்தது என்னன்னு நீங்க காட்டுங்கன்னு சொல்றோம். இத்தனை ஆண்டுகளமா கொடுத்துட்டு இருக்கீங்களா? 50 வருஷம் 60 வருஷமா கொடுக்குறீங்கல்ல. ஒரு படி அரிசியிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்க நிக்குது? இலவசமா நாங்க ஸ்கூட்டர் கொடுத்துருவோம், இலவசமா நாங்க வீடு கட்டி கொடுத்துருவோங்கிற நிலைமைக்கு நிக்குது இல்ல. இதன் மூலமாக நீங்க சாதித்தது என்னன்னு கேட்கிறோம். அவங்க சொன்னாங்க, கடைசியா செஞ்சாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க. அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், அல்லது மற்ற மாநிலங்கள்ல பாஜக சொன்னதை செஞ்சாங்க, கடைசியா ஆட்சியும் திரும்ப திரும்ப பிடிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இலவசம் வேண்டாம்னு சொல்லுது, அல்லது ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறேன்னு சொல்லுது, வருங்காலத்துக்காக நான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுது. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சியை பிடிக்கிற பாடே தெரியலையே. நல்லது எப்பயுமே கொஞ்சம் நேரம் எடுக்கதாங்க செய்யும். டாஸ்மார்க்ல கூட்டம் கூடுது, அப்படியே பொங்கலுக்கெல்லாம் திறந்து விட்டீங்கன்னா கூட்டம் கூட்டமா குடிக்கிறாங்க, அதனால அது சரியானதுன்னு ஆயிடுமா? மக்கள் ஓட்டு போடுறாங்க, திமுகவோ அதிமுகவோ ஓட்டு போடுறாங்க, அதனால அது சரியானதுன்னு ஆயிடுமா? என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்க எடுத்து பார்க்கணும். இலவசங்களை அள்ளி தெளிப்பது மூலமாக, ஓட்டுக்கு காசு கொடுக்கறது மூலமாக ஒருத்தன் வென்று வர்றான்னா, நாளைக்கு உன்னை பார்த்து ஓசி பஸ்ன்னு கேட்கறானா இல்லையா? உன் சுயமரியாதை நீ இழக்கிறியா இல்லையா? உன்னை அசிங்கப்படுத்துறானா இல்லையா? உன்னுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குறானா இல்லையா? இன்னைக்கும் ஒரு சாதிய ரீதியாக உன்னை ஒடுக்குறானா இல்லையா? கேள்வி கேட்க முடியுதா உன்னால? கேட்டாக்க நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேன், என்ன பார்த்தே கேள்வி கேட்கிறியா அப்படிங்கிற திமிரோட பேசுறானா இல்லையா? பேசுறான். ஏன் பேசுறான்? நீ ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்க, அதனால பேசுறான். அப்போ நீ சரியான நபரை தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த துன்பங்கள் எதுவுமே இல்லைன்னு நாங்க சொல்றோம். நாங்க திரும்பவும் சொல்றோம், ஒரு நல்ல ஒரு சத்தான உணவுப் பொருளை கொடுக்கும் போது குழந்தைங்க வேண்டான்னு தான் அடம் பிடிக்கும். நீங்க அதே பீஸா பர்கர்னு கொடுத்தீங்கன்னா வாங்கி திங்க தான் செய்யும். ஏன் அப்படின்னா, எது நல்லதுங்கிறத அரசு ஆட்சியாளர்கள் தான் தீர்மானிக்கணும்.
மக்களுக்கு எது நல்லதுன்னு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஆட்சியாளர்களோட பொறுப்பு. அந்த பொறுப்பை உணராத ஆட்சியாளர்களை கேள்வி கேட்க வேண்டியது மக்களுடைய கடமை, ஓட்டு போடுற மக்களுடைய கடமை. அதை அவங்க கேள்வி கேட்கறதுக்கு உண்டான அரசியல் மயப்படுத்தலுக்கு நாள் ஆகலாம், ஆனா அது நிச்சயமா நடக்கும். அதனாலதான் நாம் தமிழ் கட்சி 1% வாக்கிலிருந்து இன்னைக்கு 8.2% வாக்கை வளர்ந்து இங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நிக்குதுன்னா அது காரணம் என்ன? மக்கள் எங்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இன்னும் 1 மடங்கு அதிகரிக்கும் போது நாங்க ஆட்சி அதிகாரத்திலே வந்து உட்காருவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான் அப்படின்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க. உங்களோட இலக்கு தான் என்ன? இப்போ அதிமுக திமுக 2 கட்சிகளும் சொல்றது என்னன்னா, நாங்க கூட்டணியாக 200 தொகுதி வெல்லுவோம், 210 தொகுதி வெல்லுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கடந்த முறை 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.4% வரைக்கும் வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுடைய இலக்கு அந்த சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்றதா, இல்ல சீட்டுகளை வாங்குவதா, அல்லது வந்து ஆட்சியை பிடிப்பதா, அல்லது எம்எல்ஏக்கள் ஆகுவதா அப்படிங்கிற இத்தனை கேள்வி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சீமான்ட்ட பதில் இருக்கா? சீமான் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருப்பாரு, இதுக்கு பதில் இருக்கா? ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது தாங்க, வேற என்ன இருக்கு? இலக்குங்கிறது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது. எங்களோட இலக்கு அதையும் தாண்டி எப்படி பிடிக்கிறது இருக்கு. மற்ற இப்ப விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறாரு. எதனால சொல்றாரு? தனிச்சு வந்து நம்மளால ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியுது, அதனால ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே கலை யதார்த்தம், மக்களுடைய மனநிலை எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து சீமானுடைய நிலைப்பாடு என்ன? அதே மாதிரி நம்ம வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துறதா, எம்எல்ஏ ஆட்சி பிடிக்கிறதா, எப்படி இத்தனை கேள்வி இருக்குல்ல? நான் 2 கேள்விக்குமே உங்களுக்கு பதில் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் தமிழருக்கென்று ஒரு சுதந்திர தேசம் வேணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய இறுதி இலக்கு. நீங்க வந்துட்டு சுருக்கி பார்த்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுங்கிறது மட்டும் எங்களுடைய இலக்கு இல்லை. எங்களுடைய இலக்கு மிகப்பெரியது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது மட்டுமே கிடையாது. உலக பந்தில் தமிழருக்கென்று தனி நாடு வேணும், அதுதான் எங்களுடைய இலக்கு. அப்ப அதை நோக்கி தான் நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கனவை வச்சிருக்கும் போது இந்த சிறு சிறு தோல்விகளுக்காக சமரசம் செய்து கொண்டு 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு 4 சீட்டுக்காக போய் உட்காந்துக்கிட்டு மற்ற கட்சிகளை போல் தேய்ந்து போக நாங்கள் விரும்பல. சொல்லி முடிச்சிடறோம். இப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சியினுடைய இலக்கு என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறது, அதுதான் எங்களுடைய இலக்கு. அப்ப அதை நோக்கி தான் நகர்றோம். மக்களுக்கு இதுவரை நீங்க சொன்னது போல நாங்கள் சொன்னதனுடைய வீரியம் புரியாம இருந்திருக்கலாம். இந்த முறை எங்களுடைய ஆட்சி வரைவை காட்சிப்படுத்துறோம். ஆட்சி வரைவை வந்துட்டு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக நாங்கள் என்ன மாதிரிலாம் முன்வைக்கிறோம், அதன் வழியாக ஆட்சி நடந்தால் எப்படி இருக்குங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவோம். மக்கள் பார்க்கட்டும். மக்கள் பார்த்து இது தேவையா, இல்ல இந்த 1000 2000 ஓசியில இது கொடுக்கறதும் நம்மளை கேவலப்படுத்தக்கூடிய இந்த ஆட்சிகளும் தேவையாங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டோம். மக்கள் எதை முடிவு எடுக்கிறார்களோ அதை நாங்கள் இது பண்ணிட்டு இருப்போம். களத்தில் மீண்டும் இருப்போம். களத்தில் மீண்டும் மீண்டும் இருந்து அடுத்த முறையும் வந்துட்டு இதை விட வீரியமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களுடைய திட்டங்களையும் எங்களுடைய கனவுகளையும் கொண்டு போய் சேர்ப்போம். அந்த கனவு புரியும் போது தெரியும். நாம வந்துட்டு ஒரு தலைப்புள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவன் குடிகாரனா திரியிறான், அவன் இருக்கிறான் ஊதாரித்தனமா செலவு பண்றாங்கிற போது அவனை ஓங்கி தலையில தட்டுறோம். ஏன்டா வந்துட்டு ஊதாரித்தனமா இருக்கிற, எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க மாட்டேன்னு நம்ம புள்ளைய திட்ட தெரியுது. அப்ப ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதல்வரும் அப்படித்தானே. உங்களுடைய காசை எடுத்துக்கொண்டு அவர் ஊதாரித்தனமா வந்துட்டு இலவசங்களுக்காக செலவு பண்ணுவாரு. எதிர்காலத்தை நோக்கி எந்த சிந்தனையும் இருக்காது. மக்களுக்கு இங்க ஒரு நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, இது நல்ல ஒரு கட்டமைப்பு, இதை நோக்கி அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு தேவை ஓட்டு, அந்த ஓட்டுக்காக நான் என்ன பண்ண வேணாலும் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய முதல்வரை தட்டி கேட்க வேண்டியது யாருன்னா, ஓட்டு போடக்கூடிய இந்த மக்கள் தான். அதை நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். சேர்க்கும் போது அது புரட்சியாக மாறும். இந்த முறை நாங்க வெல்லுவோம். நீங்க பாப்பீங்க. இப்ப களத்துல வேலை பாக்குறீங்க, வேட்பாளர்கள் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு. பட் அந்த ட்ரஸ்ட் வர மாட்டேங்குதுல. அந்த ட்ரஸ்ட் வர்றதுக்கு வரலன்னு ஏங்க நினைக்கிறீங்க? தேர்தல் வரட்டும், எம்எல்ஏ ஆயிருக்கும், வந்துருவோம், வருவோம். எப்படி வராம இருப்போம்? நீங்க ட்ரஸ்ட் வராமலா வந்துட்டு 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க? நம்பிக்கை வராமலா? நம்பிக்கை தான். அவர்கள் நம்பிக்கொண்டுதான் வருகிறார்கள். ஒரு தலைமுறை தேவைப்படுதுங்க. அடுத்த ஒரு சிந்தனையை நோக்கி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு தலைமுறை தேவைப்படுது. நான் அண்ணன் சொன்னது போலதான், என்னோட எம்எல்ஏக்கள், என்னுடைய அமைச்சர்கள்லாம் 10ஆம் வகுப்புல படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுக்கிட்டு இருந்த 10ஆம் வகுப்புல படிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நிக்கிறான்னாக்கா அவன் வெல்லுவான். வெல்றதை நீங்க கண்ணு முன்னாடி பாப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு தலைமுறை மீண்டும் மீண்டும் அவமானப்படும் போது, மீண்டும் மீண்டும் அசிங்கப்படும் போது, மீண்டும் மீண்டும் அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போது அவங்களுக்கு வலி உணருது. அப்ப அந்த வலி உணர்ந்தவர்கள் மாறுகிறார்கள். இந்த அதிமுகவும் வேண்டாம், திமுகவும் வேண்டாங்கிற ஒரு மாறுதலுக்கு வர்றார்கள். அப்படிப்பட்ட மாறுதலுக்கு யார் சரியான நபர்னு தேடும் போது நாம் தமிழர் மட்டுமே மாற்று அப்படிங்கிற நிலைமையில இருக்குது. அதை நிச்சயமாக மக்கள் உணர்வார்கள். இந்த 2026 தேர்தல் முடிவுகளில் நீங்க பாப்பீங்க. ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரதான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெல்லணும், அட்லீஸ்ட் வந்து நம்ம எம்எல்ஏவா வெல்லணும் அப்படிங்கிறது ஒரு இன்னொரு இலக்காவும் இருக்கு. இப்போ வெல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் செலவு பண்ணணும். இப்போ தேர்தல் ஆணைய விதிப்படி 30 லட்சம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, இப்போ நாம் தமிழர் கட்சியில
கட்சியே வந்து திரள் நீதியில தான் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இருந்துட்டு இருக்கு. நம்மளும் வெளிப்படையாவே சொல்றோம், ஆமா எல்லாருமே வந்து ரொம்ப சாமானிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால நம்ம திரள் நீதி திரட்டி தான் நம்ம கட்சியை வழி நடத்துறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதிர்முனையில் இருக்கக்கூடிய மற்ற ஆட்சி அதிகாரம் அவங்கெல்லாம் வச்சுட்டு இருந்தவங்க எதிர்முனையில் நம்மளால வெல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கலா யதார்த்தமும் இருக்கு. நான் மக்கள்கிட்ட நேரடியாவே கேட்குறேனே, இப்போ என்னால தனிப்பட்ட முறையில் என்னால் ஒரு 20 கோடி ரூபா வந்துட்டு செலவு பண்ண முடியுமான்னு கேட்டால் கடன் வாங்கி கூட என்னால் செலவு பண்ணிட முடியும். வட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆக முடியுமான்னு கேட்டால் இந்த 20 கோடியை வச்சு திமுக என்னவெல்லாம் தகுடு திட்டம் பண்ணுதோ அது எல்லாத்தையும் எனக்கும் பண்ண தெரியும். பண்ண தெரியாமல் இல்லை, பண்ணி என்னாலையும் வந்துட்டு வெல்ல முடியும். ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியும், பூத் ஏஜென்ட்டுகளுக்கு வந்துட்டு காசு கொடுத்து உட்கார வைக்க முடியும், மற்றபடி கள்ள ஓட்டுகளை குத்த முடியும். இது எல்லாத்தையும் என்னாலும் பண்ண முடியும். பண்ணிட்டேன். நாளைக்கு நான் வென்றுட்டேன், இந்த 20 கோடி ரூபா செலவு பண்ணி வென்றுட்டேன். வென்ற முதல் நொடி என்னோட என்னவா இருக்கும், இந்த 20 கோடி எப்படா 40 கோடி ஆக்கலாம், இந்த 40 கோடி எப்படா 60 கோடி ஆக்கலாம், 60 கோடி 70 கோடி செலவு பண்ணி சம்பாதிச்சு வச்சாதான் அடுத்த எம்எல்ஏ ஆக முடியும். தோணுமா? தோணாது. அப்ப யாரோட பணத்தை நான் கொள்ளை அடிக்கிறேன்? உங்க பாக்கெட்டுக்குள்ள தான் கொள்ளை அடிக்கிறேன். அப்ப என்னால அதை செய்ய முடிந்தாலும் நான் செய்யாம இருக்கிறது தான் நியாயம். ஏன்னா ஒருத்தன் வந்துட்டு குடிகாரனா இருக்கிறது வந்துட்டு எங்க கள்ளச்சாரம் எங்க காய்ச்சப்படுகிறதோ அங்கேயே இருந்து கொண்டு குடிகாரனா இல்லாம இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய இது. எம்எல்ஏவா நிக்கக்கூடிய இந்த தேர்தலில் வெல்ல முடியும்னு தெரிஞ்சும் அப்படி நேர்மையற்ற வெற்றி எங்களுக்கு தேவையில்லைன்னு நிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, அதை மக்கள் உற்று நோக்கணும், அதை பார்க்கணும். அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு புரியும், இவன் வந்தான்னா இவன் ஓட்டுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறான்னா நாளைக்கு நம்ம கிட்ட இருந்து அது கொள்ளை அடிச்சிருவாங்கிறத மக்கள் உணரணும். அப்படி உணரும் பொழுது இது போல சாமானியர்களா நிக்கக்கூடாது. நாம் தமிழர் கட்சியை விட்டுருங்க, வேற யாரா வேணா இருக்கணும், சுயேட்சையா நிக்கட்டும். சுயேட்சையா நிற்கக்கூடிய நபரால ஒரு 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா செலவு பண்ண முடியுமா? செலவு பண்ண முடியுமா சொல்லுங்க. அப்போ இந்த சிஸ்டம் என்னவா மாறிடுச்சுன்னா, நீ 20 கோடி 30 கோடி செலவு பண்றவனா இருந்தா வா எம்எல்ஏ ஆகலாம், இல்லைன்னா முடியாதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னாக்க மக்கள் விழிப்புணர்வு அடையணும். சாமானிய ஒருத்தனால வர முடியாது அப்படின்னாக்க உங்களுக்கு உண்டான நியாயங்கள் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப நியாயம் கிடைக்கணும்னா சாமானிய மேலே ஏறி உட்காரணும். அந்த சாமானியனை மேலே ஏற்றி உட்கார வைக்க வேண்டிய கடமை உங்களோடது. ஒருத்தன் லஞ்ச ஊழலை கொடுக்கறானாலே அவன் லஞ்ச ஊழல் பெற போறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நீங்க வாக்கு செலுத்தணும். அதுதான் நாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதிமுக திமுக இப்போ போதாக்குறைக்கு இப்போ தாவேகாவும் வந்துருச்சு. இப்போ இவங்களெல்லாம் எப்படி நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் ஒரு ஏழை வீட்டு பிள்ளைகள் சாமானிய ஒரு இடத்துல இருந்து நாங்க வரோம், அவங்களெல்லாம் எப்படி வென்றெடுக்க போறீங்க? ஏன்னா இப்போ விஜய் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு, அவர் எப்படி செலவு பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா திமுக அதிமுக மற்ற கட்சிகள்கிட்டலாம் வந்து பெரும்பான்மையா ஒரு பணபலம் இருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி இதை எதிர்கொள்ள போகுது? பணபலத்தை நம்பி நாம் தமிழர் கட்சி இல்லைங்க. ஒரு போர் படை தளபதிகள் போல இங்க இருக்கக்கூடிய உணர்வு மிக்க எங்களுடைய தம்பி தங்கைகளை நம்பிதான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சிங்கிறது இயங்குது. எதனால வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தோல்விக்கு பிறகும் நீங்க இது வரைக்கும் நம்ம இதை மீண்டும் மீண்டும் பேசுறோம்னாலும் அது சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா 1% வாக்கை பெற்ற எந்த கட்சியுமே வளர்ந்ததா சரித்திரமே இல்லை. இந்திய தேர்தல் வரலாற்றுல 1% வாக்கை பெற்ற ஒரு கட்சி அடுத்தடுத்த தேர்தல்களில் வளர்ந்துச்சு அப்படிங்கிற சரித்திரமே இல்லை. அதை உடைச்சு நாம் தமிழ் கட்சி ஒவ்வொரு முறையும் வளருதுனாக்க ஓட்டுக்கு காசு கொடுத்தோ பல கோடி ரூபாய் செலவு பண்ணியோ விளம்பரங்களை அள்ளி தெளிச்சோ இது போல மக்களுக்கு இலவசங்களை நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியோ ஏமாற்றியோ வரல. மக்களுக்கு நேரடியாக களத்தில் உழைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் போராட்டம்னாக்க அந்த போராட்டத்தில் நாம் தமிழ் கட்சி இல்லாம இருந்ததே இல்லை. எந்த போராட்டத்தை வேணாலும் எடுங்க, அண்ணன் கலந்து கொள்ளாத ஒரே ஒரு போராட்டத்தை உங்களால களத்தில் காட்ட முடியாது. எதிர்கட்சியாக நீங்க வந்துட்டு சொல்லலாம் நாங்க தான் பெரிய எதிர்கட்சியா இருக்கிறோம். அதிமுக இது வரைக்கும் கலந்து கொண்ட போராட்டங்கள் எண்ணிக்கை எத்தனை? நாம் தமிழ் கட்சி போன ஒரு ஆண்டுல மட்டும் 150க்கு மேற்பட்ட போராட்டங்கள்ல அண்ணன் சீமானவர்களே கலந்து கொண்டிருக்கிறார். அதை தவிர மாவட்டம் தோறும் அதை தவிர தொகுதி தோறும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்த போராட்டங்கள் கணக்கில் அடங்காதவை. மக்களோடு மக்களாக நின்று அவர்களுடைய குரலுக்காக அவர்களுடைய உரிமைக்காக நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு. அதுதான் நம்பிக்கை உருவாகும். இப்போ உங்களை வந்து வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க, உங்களை மாதிரி இன்னும் நிறைய தொகுதிகளை வந்து சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, நீங்க களத்துக்கும் போயிட்டு இருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? என்ன மக்கள் நிச்சயமாக நமக்கு மனதுல மாற்றம் தெரியுதுங்க. நம்ம போய் பார்க்குறோம். இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னாக்க கல்லறை காணும். கல்லறை வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்காக ஒரு இதில் கொடுக்குறாங்க. அந்த கொடுத்த கல்லறையை காணும். ஏன்னா அங்கே வணிக நிறுவனம் கட்டப்பட்டுருச்சு. எப்படி வணிக நிறுவனம் கட்டப்பட்டுச்சு? அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு பலானது வந்துட்டு போய் சேர்ந்துச்சு, கல்லறையை காணும். இப்போ அதை மீட்டு எடுக்கிறதுக்கு போராட்டத்தை நாம் தமிழ் கட்சி எடுக்குது. கல்லறை மீட்பு போராட்டம் நாங்கள் வந்துட்டு எடுத்து கொண்டு போகிறோம். அப்போ மக்கள் மத்தியில் வந்துட்டு அவங்க வந்துட்டு பாராட்டுறாங்க. நாங்கள் வந்துட்டு இது எங்கே கொண்டு போய் கேட்கறதுனே தெரியாமல் இருந்தோங்க, நீங்கள் வந்து குரல் கொடுக்கறதுனால அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. மீண்டும் வந்துட்டு ஒரு வாழ்வாதாரமே வந்துட்டு கேள்விக்குறியாக இருக்கிற நிலைமையில செத்தா புதைக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு எங்களை வந்துட்டு மாற்றிட்டாங்க. நீங்கள் வந்து கேட்கும்போது அது வந்துட்டு எங்களுக்கு இருக்குது. இது போல மக்கள் செயல்பாடுகள் மூலமாகத்தான் நாங்கள் மக்களை கொண்டு போய் சேர்றோம். அது நிச்சயமாக வரவேற்பை கொண்டு போய் சேர்க்குது. இந்த முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ புத்தாண்டுக்கு நம்ம வந்துட்டு கேலண்டர் அடித்து வீதி வீதியாக போகணும், எல்லா மக்களையும் கொண்டு போய் சந்திக்கும் போது நமக்கு அவங்க வரவேற்கிற விதமும் அவங்க வந்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்புகளும் நேரடியாக உங்களுக்கு தான் எங்கள் இந்த முறை வந்துட்டு வாக்கு கொடுப்போம், எங்களுடைய இதை வந்துட்டு மாற்றத்துக்காக தான் கொடுப்போம்னு அவங்க சொல்றதும் மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில தம்பிகள்லாம் விரக்தியில் இருக்கிறாங்க. அண்ணன் வந்து தொடர்ந்து வந்து தனிச்சுன்னு சொல்லிட்டே இருக்காப்புல, நம்ம தோல்வியை சந்திச்சுட்டே இருக்கோம், இது வந்து நடைமுறை சாத்தியமே கிடையாது, அதனால நம்ம வேற கட்சிக்கு போயிடலாம், விஜய் கட்சிக்கு போகலாம், அல்லது நம்ம கட்சியை விட்டே வந்து விலகிடலாம், அது சில பேர் சைலண்டாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதா சில செய்தி ஒன்று படிச்சேன். செய்தி கிசு போல பேசிக்கலாம், அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சியில் முன்பு எப்பொழுதும் இருந்ததை விட அதிக வீரியமாக தம்பிகள் எப்போ செயல்பட்டு இருக்காங்கன்னா இப்பதான் செயல்படுறாங்க. தனித்து நிற்கும் போதுதான் அது நாம் தமிழர் கட்சியினுடைய பலமே. கூட்டணியே இல்லை அப்படிங்கிறது கிடையாது எங்களுடைய குறிக்கோள். கூட்டணி இருக்கலாம், எப்ப இருக்கலாம் அப்படின்னா இந்த தத்துவத்தை தலைமை ஏற்றுக்கொண்டு, நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய ஆட்சி வரைவை ஏற்றுக்கொண்டு, இதன்படி நாங்கள் ஆட்சியை செய்வோங்கிறதை ஏற்றுக்கொண்டு மற்ற கட்சிகள் வரும்பொழுது அதை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கலாம். ஆனா நாங்கள் வந்துட்டு இன்னொரு கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்து கரைந்து போவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதை மீண்டும் சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு நான் போய் கூட்டணின்னு வச்சுட்டேன் அப்படின்னாலே நாளையில இருந்து என்னுடைய மதிப்புங்கிறதே இல்லாம போகுது. நாளையில இருந்து நானும் அடிமையாக போறேன். மற்ற கட்சி எல்லாம் எப்படி வந்து அடிமையா போய் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொத்தடிமையா இருக்குதோ அதே போல ஒரு கொத்தடிமையாக எங்கள் கட்சியும் மாறுவதற்கு நாங்கள் விரும்பல. அது இன்னொரு தலைமுறை கூட எடுக்கட்டும், பரவாயில்ல, நான்லாம் செத்து போறேன், என்னோட அடுத்த பேரம்பேத்தி கூட வந்து நிக்கட்டும், வந்து நின்று கூட வென்று வரட்டும். அது வரைக்கும் கூட இங்க களத்தில் போராடுவதற்கு, உண்மையாக மக்களுக்கு நிற்பதற்கு, விலை போகாமல் நிற்பதற்கு ஒரு கட்சி இருந்துச்சுரா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வரலாற்றையா தான் நாங்க விட்டு போவோம். அதுல எங்களுக்கு கவலையே இல்லை. தம்பிகள் வந்துட்டு தோத்து போறதுக்காக கவலைப்பட்டு இருந்தார்களே, ஆனால் விரக்தியில இருக்கிறாங்க நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். யார் இருக்கா ஒருத்தரை காட்டுங்க, அதான் நான் சொல்றேன். பணத்துக்காக வந்தவன் ஓடி போவோம். பணத்துக்காக வந்தவனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஆண்டுக்கு மேல் கூட வந்துட்டு பயணிக்க முடியாது. இந்த இனத்துக்காக வந்தவன் கடைசி வரைக்கும் நிற்பான். தமிழினம் இங்க வளரணும், தமிழினத்துக்கென்று ஒரு அடையாளம் இருக்குது, அந்த அடையாளம் காக்கப்பட வேண்டும். இங்க வந்துட்டு சரியான நிர்வாகங்கள் கொண்டு வர செய்ய வேண்டும். உலகத்தை நாங்க பாக்குறோம், வெளிநாடுகளில் பாக்குறோம், என்னவெல்லாம் நடக்குதுங்கிறத பாக்குறோம். அங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேர்மையே நம்ம நாட்டுல இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் கொண்டவன் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியாக மாட்டான். நாம் தமிழ் கட்சியின் மீது தான் அவ்வளவு பிடிப்போட அவளை தம்பிகள் இருக்கிறாங்கன்னாக்க காரணம் என்னன்னா, அண்ணன் சீமானுக்கு ஒரு கனவு இருக்குது. அவர் வந்துட்டு ஆட்சி அமைச்சா எப்படி இருக்குங்கிற கனவு இருக்குது. அந்த கனவை எங்க கண்ணு முன்னாடி காமிச்சிட்டாரு. அந்த கனவு எங்களுக்கு தொத்திக்கிச்சு. இப்போ எங்களால் அந்த கனவை காணாமல், அந்த கனவை நிறைவேற்றாமல் தூங்க முடியல. அப்போ அது எங்களை உந்தி தள்ளுது, நாங்க ஓடுறோம். அதுதான் அத்தனை தம்பிகளுக்கும். அந்த கனவை நிறைவேற்றாமல் நாங்கள் ஒருபோதும் ஓய மாட்டோம். சாட்டை திருமணம் இருக்கட்டும், இன்னும் சில உங்களை மாதிரி சில ஸ்போக்ஸ் பர்சன், சில கேபினெட்டை அறிவிச்சிருக்கிறவங்கலாம் தாவேக்காவை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க, பொதுவெளியில் எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சைட்லேருந்து சீமானையோ அல்லது நாம் தமிழர் கட்சியோ பெருசாக விமர்சிக்கிறது கிடையாது. நீங்கள் பேசுகிறதுனால அவங்க கவுண்டர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அல்ல இது வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு இல்லைங்க. காரணம் நம்ம பல தடவை சொல்லிட்டோம், தாவேக்காவை வந்துட்டு நம்ம வந்துட்டு விமர்சிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு கொள்கை ரீதியாக தவிர, அவர்கள் கொள்கை ரீதியாக என்ன பண்றாங்க, அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு மோசமான அரசியல் இங்க முன்வைக்கிறாங்க, அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தான் நம்ம விமர்சிக்கிறோம். ஒரு கட்சியை விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கிறது சொல்லவே கூடாது. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ஒரு கட்சி துடிக்குதுன்னாக்க அந்த கட்சி தவறுகள் செய்யாத கட்சியா இருக்கும். நீங்க உள்ள வரும்போதே தவறோட வர்றீங்கன்னா விமர்சிக்கவே கூடாதுங்க, நீங்க அதிமுக திமுக மட்டும் விமர்சிங்க, நாங்க என்ன வேணா தவறு செய்வோம், எங்களை விமர்சிக்கவே கூடாதுன்னு சொன்னா அதை விட சர்வாதிகாரம் என்ன இருக்கு? உங்கள் விமர்சனங்களை நீங்க தாங்க தான் வேணும். ஆனா மாறா தாவேக்கா எங்கள் மீது ஒரே ஒரு இடத்துல சீமான் செய்த இந்த அரசியல் தவறான அரசியல், அவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த கொள்கை தவறான கொள்கை, அவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த திட்டங்கள் தவறான திட்டங்கள், இது வரைக்கும் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கா சொல்லுங்க. இல்ல அவங்க ஒரு இடத்துல கூட இல்ல. நாம் தமிழர் மீது அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்னன்னு நீங்க பாருங்க. எங்களை விமர்சிக்கிறாங்கன்னு எழுதுறாங்கன்னு சொல்றீங்கல்ல, என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேளுங்க. ஒரு இடத்துல கூட சாட்டை துருமுருகன் வந்து தொடர்ந்து பொதுவெளியில வந்து தாவேக்காவை விமர்சிட்டே இருக்காரு. அவர் சேனல்லையும் வந்து விமர்சனமா சில என்ன விமர்சிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவர் வந்துட்டு விஜயை பத்தியோ, அவர் வந்துட்டு என்ன படத்துல வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு டயலாக் பேசினாருன்னு பத்தியோ, அல்லது வந்துட்டு அவர் யாரு கூட எங்க போனாருங்கிறத பத்தியோ, கூட்டம் அந்த மாதிரி அதுதான் அது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் தான். நீங்கள் அரசியலில் என்ன செய்றீங்கிறதா விமர்சனம். அதை தாண்டி உங்களுடைய தனி மனித விமர்சனத்துக்கு நாம் தமிழ் கட்சி யாருமே போல, ஈவன் சாட்டை துருமுருகன் கூட போல. நீங்க அப்படி எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அவர் கூட தனி மனித விமர்சனங்களை எங்குமே வைக்கல. அவர் கிண்டலாக நக்கலாக பேசக்கூடிய நபர் தான், இருந்தாலும் தனி மனித விமர்சனங்கள் வைக்கல. ஆனா தாவேக்கா தான் ஒவ்வொரு முறையும் சீமானனை பற்றியும் அவர்களுடைய பயணங்களை பற்றியும் அவர்களுடைய உணவு முறையை பற்றியும் இது எல்லாத்தையும் வந்துட்டு தனி மனித விமர்சனமா வச்சுக்கிட்டு இருக்குது யாரு? தாவேக்கா தான்.
காரணம் என்னன்னா அவர்களுக்கு அரசியல்ங்கிறது புரிதலே கிடையாது, கொள்கைனா என்னன்னே தெரியாது, கோட்பாடுனா என்னங்கிறதே புரியாது, திட்டங்களை எப்படி மக்களுக்கு வகுக்கணுங்கிறது எதுவுமே தெரியாது, எல்லாத்தையும் காப்பி அடிச்சு வச்சுக்கிறதுனால அவர்களுக்கு வந்துட்டு தானாக ஒரு விஷயத்தை சிந்திக்க தெரியாது. அதனால அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவ மன்னிச்சுட்டு போவோம், அவ்வளவுதான். பராசக்தி படத்தை பார்த்துட்டு சீமான் அவர்கள் நல்ல படம், சுதா கங்குராவாக இருக்கட்டும், அதே மாதிரி நடிகர் சிவகார்த்திகேயன் இருக்கட்டும், ரவி மோகனா இருக்கட்டும், எல்லாரையும் புகழ்ந்து வந்து பேசியிருந்தார். கடைசியாக வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், தமிழ் வாழ்க அப்படின்னு. கடைசி படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சொல்லும்போது அது நானே சொன்ன மாதிரி இருந்துச்சு. கடைசியாக நான் தான் அந்த செலியன்னே சொல்லிட்டாரு. நாம் தமிழ் கட்சி நாங்கள் எப்பொழுதும் தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் நிற்கக்கூடிய கட்சிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படியாக இங்கே வந்துட்டு ஒரு நடந்த ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் அது வந்துட்டு உண்மையான வரலாற்று இல்லைங்கிறது அண்ணனே சொல்றாரு. வரலாற்றை பதிவு பண்ணல அவங்க. ஆனால் அந்த வரலாற்றின் அடிப்படையில் ஒரு போராட்டத்தை எடுத்து முன் வச்சு அவங்க வந்துட்டு ஒரு கதையை கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தமிழ் வாழ்க என்று தமிழை வந்துட்டு போற்றி கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு கதாபாத்திரமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் நான் அப்படிங்கிறார். ஏன்னா தமிழை இங்கே மீட்டெடுப்பதற்காக, தமிழை வாழ வைப்பதற்காகவே தன் வாழ்நாளே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய அண்ணன் சீமான் தான் அந்த செழியன் அப்படின்னு சொல்றாரு. அதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். படம் நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டும் நான் சொல்றேன் அது எவ்வளவு தூரம் பொருத்தமானதுங்கிறதையும் மிக நேர்த்தியாக வந்துட்டு அண்ணன் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துவாருங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. அதை நான் ஏற்கிறேன். அதிமுகவில் காளியம்மாள் இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க தாவேக்கால சேரதா இருந்தது, நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்லாம் சேர்ந்து அதை தடுத்து நிப்பாட்டி ஏதோ ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதனால இப்போ அவங்களுக்கு கடைசி ஆப்ஷனா அதிமுக போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று நான் படித்தேன். செய்திகள் என்ன வேணா வரலாங்க, அது எது நடக்குதுங்கிறத நம்ம நேரில் பார்ப்போம். அக்கா காளியம்மாள் மீது நமக்கு எப்பொழுதுமே மரியாதை உண்டு. அவங்க எந்த விதத்துலையும் வந்துட்டு நமக்கு மாற்றில் போயிட்டாங்களே தவிர, கட்சியை விட்டு விலகிட்டாங்களே தவிர தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிறேங்கிறது தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்துட்டு அவர்கள் மீது நமக்கு உண்டான மரியாதைங்கிறது ஒரு துளியும் குறையலை. மீண்டும் மீண்டும் வந்துட்டு அவர்கள் இந்த கட்சியில் போறாங்க அந்த கட்சியில் போறாங்கிறாங்க. தாவேக்கால அவங்க இணைய போறாங்கன்னு செய்தி வந்தப்போ கூட அண்ணன் சீமான் அவர்களே சொன்னார், தங்கச்சி எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும், அவங்க எங்க போவாங்கிற எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அண்ணனே வாழ்த்தினார். இல்ல அப்படி அவங்க வளர்றது கட்சிக்குள்ள, நாம் தமிழர் கட்சியில இருந்தபோது அவங்க வளர்றது பிடிக்கல, அல்லது வந்து அவங்க சொல்ற கருத்தை சீமான் அவர்கள் ஏற்கல, அல்லது அவங்க இனிஷியேட் பண்ணக்கூடிய விஷயத்த சீமானுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு, நான் சொல்லாம நீ ஏன் இதை பண்ற அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அதன் காரணமாக தான் அவங்க வெளியே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வெளிப்படையாகவே என்ன ரீசனு என்ன ஏதுன்னெலாம் வந்து பொதுப்படையாக வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே இருந்தாங்க. கடந்த வருடம் 2025 பிப்ரவரி மாதம் விலகினாங்க. இது வரைக்குமே எங்கேயுமே அவங்க சேரல. அவங்க திரும்பவும் வந்து ஒருவேளை சீமானவர்கள் அழைத்தோ அல்லது வந்து இறங்கி வந்தோ அந்த மாதிரி வந்திருந்தா அவங்க திரும்ப நாம் தமிழிலே வந்திருந்துருக்கலாம்ல. அவங்க தாவேக்காக்குள்ள போறதை வந்துட்டு நாம் தமிழ் கட்சி தடுத்துச்சாங்கன்னா நிச்சயமாக இல்லை. நீங்கள் சொல்லுவது போல காளியம்மாள் அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமலாம் யாருமே இங்கே இல்லை. காரணம் என்னன்னா அவர்களை வளர்த்து விட்டது யாருங்கிற கேள்வி நீங்கள் எழுப்பணும். அவங்க வந்துட்டு போராளியாக இருந்தாங்கன்னா களப்போராளியாக இருந்தாங்க, யாரும் மறுக்கலை. ஆனால் உலகம் முழுவதுக்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தெரிந்த முகமாக அவரை மாற்றி ஒரு கட்சியினுடைய வேட்பாளராக மீண்டும் மீண்டும் நிறுத்தி அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்து எல்லா ஊடகங்களுக்கும் அனுப்பி அதை வந்துட்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி கொண்டு போனதே அண்ணன் சீமான் தான். அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்க வளர்ந்தது பிடிக்கலங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் அபத்தமான போய் வேற காரணங்களுக்காக வந்த ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு. நம்ம அதை பத்தி பல முறை வந்துட்டு விவாதிச்சு முடிச்சிட்டோம். இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, தாவேக்காக்குள்ள அவங்களால ஏன் நுழைய முடியல அப்படின்னா, அவர் நுழைந்து விட்டால் அவர் பேசும் அளவுக்கு, அவருக்கு வைக்கக்கூடிய கருத்தியல் அளவுக்கு விஜயாலேயே பேச முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால தான் அங்க விஜயால அவர் வந்துட்டு ஜீரணிச்சு கொள்ள முடியல அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய தகவல். அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தாவேக்கானவர் தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னா இங்க காளியம்மாள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அவருக்கு வந்துட்டு கூட்டம் கூட ஆரம்பிக்குதுன்னாக்க அது விஜயை விட பல மடங்கு அதிகமாக மாறிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருப்பதாக சொல்றாங்க. அதனால அவங்க சேர்த்துக்கலங்கிறாங்க. அதிமுகல சேர போறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய முடிவு, வரட்டும், வெளிப்படையா சொல்லட்டும், அது பிறகு பார்ப்போம். இல்ல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களா இருந்தவங்க எல்லாமே வேற கட்சி போறாங்க. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடியவங்க திமுகவில் போய் ஜாயின் பண்றாங்க, திமுகவில் இருக்கக்கூடியவங்க அதிமுகவுக்கு போறாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து இவங்க வராங்கப்பா, இந்த நடிகர் வராரு, அல்லது இந்த அரசியல் கட்சியிலேருந்து நாம் தமிழர் வராங்க, இவங்க கொள்கை சூப்பரா இருக்கு அப்படின்னு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருக்கிற பூரா அமுச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது? எப்படி கட்சி டெவலப் ஆகுது? தமிழர் கட்சிங்கிறது இன்னொருத்தங்களை நம்பி வந்துட்டு உருவாகலைங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு அதிமுக எங்க இருந்து உருவாச்சுன்னா திமுகல இருந்து உருவாச்சு, திமுக எங்க இருந்து உருவாச்சு, திகால இருந்து உருவாச்சு. யாரோ ஒருத்தர் உருவாக்கி விட்டதுதான் அடுத்தது வளருது. ஆனா நாம் தமிழ் கட்சி எப்படி உருவாச்சுன்னா, இது சுயம்புவாக தானாக அண்ணன் சீமான் என்ற ஒற்றை நபருடைய தோல்ல தான் அந்த கட்சியே வளர்ந்துச்சு. பிரச்சனையே அங்கதான் இருக்கட்டும், பரவாயில்ல, பிரச்சனை அது உங்களுக்கு பிரச்சனையா இருந்துட்டு போட்டு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். அவர் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கொள்கையின் மேல் ஈர்க்கப்பட்டு தான் அத்தனை பேருமே உள்ள வராங்க.
இப்போ இவ்வளோ லட்சம் பேரும் வந்துட்டு ஒன்று கூடி நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்காகனாக்க எதன் அடிப்படையில் அப்படின்னாக்க திரைக்கவர்ச்சியோ பணபலமோ மது போதையோ அது போன்ற எதுவும் இல்லை. நாங்கள் வந்துட்டு மேடை போட்டாக்கா அதில் வந்துட்டு ஆபாசமாக பெண்களை ஆட விட்டெல்லாம் கூட்டம் கூட்டுறது இல்லை. ஆனாலும் இத்தனை லட்சம் பேர் வந்துட்டு அண்ணன் சீமான் ஏறி நின்னாக்க கூட்டமாக நிற்கிறாங்கன்னாக்க அவருக்கு வந்து ரசிகர் கூட்டம் இல்லை, கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்ட கூட்டம். அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஒருபோதும் விலக மாட்டார்கள், அவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய லாபம் தேவை, இன்னைக்கு தேவைக்கு வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கலாம்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த கட்சிக்கு போயிட்டே இருப்பாங்க. போகட்டும், அதை பத்தி நாம் தமிழ் கட்சி ஒருபோதும் கவலைப்பட போறது. காளியம்மாள் பத்தியும் பெருசா கவலைப்பட தேவையில்லை. எதற்காக? அவங்க எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும் தான் அண்ணனே சொல்றாரு. அப்புறம் என்ன, அதை பத்தி நாங்க ஏன் கவலைப்படணும்? அவங்க எங்க வேணா போட்டோம். இன்னொன்னு, சீமான் இறங்கி வந்து பேசியிருந்தால் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. சீமான் அண்ணன் காளியம்மாள் அவர்களை விளக்கல, விலகி போனது அவர்கள் தான். அப்ப அவர்களே திரும்ப வரணும்னு விருப்பப்பட்டா அவங்க தான் திரும்ப வந்து கேட்கணும், நான் வரலாமா, நான் வந்துட்டு கட்சியில சேரலாமான்னு அவங்க கேட்டிருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத அண்ணன் வந்துட்டு தீர்மானிச்சிருப்பார். ஆனா அதை விட்டுட்டு சீமான் அண்ணன் இறங்கி வரணும்னா அவர் என்ன பண்ணாரு? அவர் இறங்கி வர்றதுக்கு கட்சியை விட்டு விலகினது நீங்க. அப்ப நீங்க தான் வந்து சேரணுமே தவிர அண்ணன் வந்துட்டு உங்கள்கிட்ட இறங்கி வரணுங்கிறது இல்லை. பிப்ரவரி மாசத்துல 21ஆம் தேதி மாநாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லா வேட்பாளரையும் நிப்பாட்டி வச்சு நீங்க சொல்லக்கூடிய அந்த நாங்க ஆட்சி அமைந்தா எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டு காட்ட போறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அதோட பிரச்சாரம், தேர்தல் இது எல்லாமே முடிஞ்சதா? அதுதான் ஆரம்ப புள்ளியே. நீங்க என்ன அதோட முடிஞ்சுதாங்கிறீங்க? முதல் கட்ட ஆரம்பங்கிறது 21க்கு பிறகுதான். எங்களுடைய கள பாய்ச்சல் நாங்கள் சொல்றோம்ல, இத்தனை வேட்பாளர்கள் இறக்கியாச்சு, களத்துக்கு போயாச்சு, எல்லாம் மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அந்த தொகுதி சார்ந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், போராட்டங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே சாதாரணமாக செய்யக்கூடிய அரசியல். தேர்தல் பணிங்கிறது எப்போ ஆரம்பிக்கணும்னா அந்த 21க்கு பிறகுதான். 21க்கு பிறகுதான் நாங்கள் தேர்தல் பணியை ஆரம்பிக்க போறோம். அந்த தேர்தல் பணி எவ்வளவு தூரம் வீரியமா இருக்குங்கிறது 21க்கு பிறகு பாருங்க. மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கு உண்டான மாநாடு மட்டுமல்ல, மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மாற்றத்தை விரும்பக்கூடிய அத்தனை மக்களுக்கு உண்டான ஒரு பேரெழுச்சியான மாநாடாக அதை மாத்தி இருக்கிறோம். மக்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்வார்கள். நாம் தமிழ் கட்சியை தாண்டி உள்ளவர்களும் வரணுங்கிற சொல்றோம். ஏன்னா ஒரு மாநாடு எப்படி நடக்குதுங்கிறத கண்ணுல வந்து பாருங்க. நீங்க இத்தனை மாநாடை பார்த்துருக்கீங்க. காசுக்காக வர்றவன், கோட்டருக்காக வர்றவன், பிரியாணிக்காக வர்றவன், லாரியில் வந்துட்டு உங்களை அடைச்சி ஏற்றி கொண்டு போய் மாட்டு பண்ணைகளை போட்டு இறக்கி கொண்டு போய் நடத்தக்கூடிய மாநாடுகளை பார்த்துருக்கீங்க. கூட்டம் கூட்டமாக போய் மிதிப்பட்டு செத்தவங்களை பார்த்துருக்கீங்க. செருப்பு கடந்த கீழே கிடக்கிறது, கொடி கீழே கிடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. ஒரு மாநாடு எவ்வளவு தூரம் நேர்த்தியாக நடக்குங்கிறத வந்து பார்ப்பதற்காகவே வாங்க அப்படின்னு பேரறிவிப்பை கொடுத்து மாற்றத்துக்குண்டான மக்களின் மாநாடை பிப்ரவரி 21 நாம் தமிழ் கட்சி நடத்துது. இதையே நான் உங்களுக்கு அழைப்பாகவும் கொடுக்குறேன். அத்தனை பேரும் வாங்க, இப்போ வந்து பாருங்க நாம் தமிழ் கட்சி எவ்வளவு நேர்த்தியான கட்சி, எவ்வளவு ராணுவ கட்டுப்பாட்டோட அது நடக்குதுங்கிறத கண்ணில் பார்த்துட்டு போங்க. நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.